Today topic is some basic concept of organic chemistry. Some basic concept of organic chemistry. இப்போ organic chemistryல the 15 questionல இதான் first unit. Unit 1. Unit 1. இந்த Unit 1ல இருந்து கண்டிப்பா 2 questions எதிர்பார்க்கலாம். 2 questionsல என்னெல்லாம் இன்னைக்கு டாபிக் பார்க்க போனா ஐயூபர்க்னேட், செகண்ட் வந்து ஐசோமெசம். இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து கண்டிப்பா 1 question ஆர் 2 questions மெயினா கன்ஃபார்மா வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா டெஃபினிஷன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். எல்லா காம்பவுண்ட்ஸுக்குமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போது கார்பன் தான் மெயினா இருக்கும். கார்பன் இதெல்லாம் ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்னா கார்பன் ஹைட்ரஜன் மெயினா இருக்கும். கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் மெயினா இருக்கும். அதான் ஹைட்ரோ கார்பன் சொல்லலாம். ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் சொல்லலாம். இப்போ ஆர்கானிக்னா மீனிங் ஆர்கானிக் இஸ் derived from living organism. லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து ஆர்கானிக். இப்போ அப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா அப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா இஸ் ஃபவுண்ட் இன் லிவிங் செல்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா இஸ் ஃபவுண்ட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா இஸ் ஃபவுண்ட் இன் லிவிங் செல், லிவிங் பிளான்ட். லிவிங் செல்ஸ் சொல்லலாம், லிவிங் பிளான்ட் சொல்லலாம். இப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இப்ப கார்பனுக்கு மெயினா இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதான் கேட்டினேஷன். Catenation is the tendency of an atom, to form a chain of compounds, the atoms of the same element. The definition is the atoms of the same element. This is catenation. கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனாலதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 10 மில்லியன் காம்பவுண்ட்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகுது. அதாவது the tendency of an atom to form a chain of compounds with atoms of the same element. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் எது கூடலாம் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் கேலஜன்ஸ். இவ்வளவு சேர்ந்ததான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் கேலஜன்ஸ். கேலஜன்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு புளூரின் எடுத்துக்கலாம், குளோரின் எடுத்துக்கலாம், புரோமின், அயோடின். ஆனா ஆர்கானிக்ல மெயினா யூஸ் பண்ணது குளோரின், புரோமின் தான் அடிக்கடியா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கார்பன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் கேலஜன்ஸ். At the classification of organic compounds. Classification of organic compounds. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணுவோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணும்போது ஏசைக்ளிக் காம்பவுண்ட் அல்லது ஓப்பன் செயின் சொல்லலாம். ஏசைக்ளிக் காம்பவுண்ட் அல்லது ஓப்பன் செயின் அல்லது அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஏசைக்ளிக் காம்பவுண்ட், ஓப்பன் செயின் அல்லது அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதே இது வந்து சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 2 டைப்ஸா பிரிக்கும். ஒன்னு ஏசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்னு சைக்கிளிக் காம்பவுண்ட். இப்போ ஏசைக்ளிக் காம்பவுண்ட்னா எக்ஸாம்பிள் நம்ம எழுதிக்கலாம். அல்கேன், அல்கேன், அல்கின், அல்கைன். அதான் மீத்தேன், ஈத்தேன், ஈத்தீன். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் 2 டைப்ஸா பிரிக்கும். இப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்னா எக்ஸாம்பிள் என்ன? சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன். இதெல்லாம் சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் 2 டைப்ஸா பிரிக்கும். ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட், ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட், ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் கார்போசைக்கிளிக் காம்பவுண்ட்.
அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பிடிக்கும். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னா சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபியூட்டின் இப்படி கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ இதுல அரோமேட்டிக் கோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பிடிக்கும். அரோமேட்டிக் கோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரெண்டு டைப்பா பிரிக்கும். ஒன்னு அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட், அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட், அரோமேட்டிக் நான் பென்சனாய்டு காம்பவுண்ட். அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட் and அரோமேட்டிக் நான் பென்சனாய்டு காம்பவுண்ட். டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் டூ டைப்பா பிரிக்கும். அதே மாதிரி அலிசைக்ளிக், டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட். அலிசைக்ளிக், டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட். அடுத்தது அரோமேட்டிக் டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அலிசைக்ளிக், டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அரோமேட்டிக் டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட், அரோமேட்டிக் நான் பென்சனாய்டு காம்பவுண்ட். அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட்னா பென்சீன், நாப்தலின், பினித்திலின். It contains two or more benzene ring present ஆச்சுன்னா வந்து அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட். அது அரோமேட்டிக் நான் பென்சனாய்டு காம்பவுண்ட்னா அசூலின். ட்ரோபோலோன். அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட் அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஒன்று சைக்கிளிக் நேச்சரா இருக்கணும், இல்லைன்னா பிளேனார் காம்பவுண்ட்ஸா இருக்கணும், இல்லைன்னா கட்டில் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஆனா இந்த காம்பவுண்ட்ஸும் கன்ஃபார்மா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஏன்னா வந்து கட்டில் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸா இருக்கு, பிளேனரா இருக்கு. சரிங்களா? இப்போ அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அலிசைக்ளிக் டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட்னா வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். இதுல உள்ள பை எலக்ட்ரான்ஸ் இல்ல, பை எலக்ட்ரான்ஸ் கிடையாதுன்னா அது வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். இப்போ அரோமேட்டிக் டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னா ஃபியூரான், ஃபியூரான், பைரிடின். இப்ப டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் என்னன்னா அதாவது கார்பன் ஆட்டம் கூட டெட்ரோ ஆட்டம் பாண்ட் பண்ணிருக்கும். டெட்ரோ ஆட்டம்னா நைட்ரஜன் ஆக்கலாம், ஆக்சிஜன் ஆக்கலாம், சல்பர் இருக்கலாம். அதாவது கார்பன் ஆட்டம் 5 மெம்பர் ஆஃப் 6 மெம்பர். அதுல வந்து டெட்ரோ ஆட்டம் நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்பர் பிரசன்ட் ஆச்சுன்னா வந்து டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஐயூபாக் நேம். ஐயூபாக் நேம்ல நாமன்கிளேச்சர். இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின்ஸ் ஆர் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதுல இருந்து கன்ஃபார்மா 1 or 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஐயூபாக் நேம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், அடுத்து சஃபிக்ஸ். ஐயூபாக் நேம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும், ரூட் வேர்ட் இருக்கணும், சஃபிக்ஸ் இருக்கும். இப்போ ஐயூபாக் நேம் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். என்னென்ன காம்பவுண்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப்னா இப்போ ROH, ROH ஆல்கஹால். அது RCH1 ஆல்டிகைட், RCO ஆனா கீட்டோன், RCOO கழிச்சுனா கார்பாக்சிலிக் ஆசிட், RCOO ஆனா எஸ்டர்,
ஆர் CONH2 அமைடு, ஆர் NH2 அமீன், ஆர் NO2 நைட்ரோ காம்பவுண்ட், ஆர் NO2 நைட்ரோ காம்பவுண்ட், ஆர் NO நைட்ரசோ காம்பவுண்ட், ஆர் NO நைட்ரசோ காம்பவுண்ட், RO ஈத்தர், RS தயோ ஈத்தர், RSH தயோ ஆல்கஹால், ROH ஆல்கஹால், RSH தயோ ஆல்கஹால். அதே CN சயனைடு, CN சயனைடு. அதாவது NC N வந்தாலே முன்னாடி N வந்தாலே ஐசோசயனைடு. அது CNO சயனைட், NCO ஐசோசயனைட், SCN தயோசயனைட், NCS ஐசோதயோசயனைட். SO3 சல்போனிக் ஆசிட், C++OX ஆசிட் குளோரைடு, ஆசிட் குளோரைடு. அது C++O C++O ஆசிட் அன்ஹைட்ரைடு. அந்த NH2 கைட்ரசின், NH2 கைட்ரசின், NH2 கைட்ரசோ. அதுமாதிரி CH+NH இமீன்ஸ், அதே C++NH சிப்பேஸ். மொத்தம் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. ROH ஆல்கஹால், RCH ஆல்டிகைட், RCO கீட்டோன், RCOH கார்பாக்சிலிக் ஆசிட், RCO எஸ்டர், RCO அமைடு, NH அமீன், NO நைட்ரோ காம்பவுண்ட், நைட்ரோசோ காம்பவுண்ட், ஈத்தர், தயோ ஈத்தர், தயோ ஆல்கஹால், சயனைடு, சயனைடு, ஐசோசயனைடு, CNO சயனைட், ஐசோசயனைட், தயோசயனைட், ஐசோதயோசயனைட், சல்போனிக் ஆசிட், ஆசிட் குளோரைடு, ஆசிட் அன்ஹைட்ரைடு, கைட்ரசின், கைட்ரசோ, இமீன்ஸ், சிப்பேஸ். அடுத்து கார்பன் ஆட்டம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பொறுத்து எத்தனை, அதான் ரூட் வேர்ட். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், கார்பன் ஆட்டம். இப்ப கார்பன் ஒரு கார்பன் இருந்தா ஒரு காம்பவுண்ட்ல 1 கார்பன் இருந்தா மெத்து, 1 கார்பன் தான் மெத்து. 2 கார்பன் இருந்தா எத்து, 3 கார்பன் இருந்தா ப்ரோப்பு, 4 கார்பன் இருந்தா பியூட்டு, 5 கார்பன் தான் பென்ட். அதாவது இப்போ ஒரு கார்பன் மெத்துனா அல்கைனா தான் மீத்தேன் ஆகும், அல்கினா தான் மீத்தீன் ஆகும், அல்கைனா தான் மீத்தைன் ஆகும். அந்த மீத்தைன் ஃபர்ஸ்ட் மெம்பர்ல கிடையாது, அல்கின்ல, அல்கைன்ல. இப்ப செகண்ட் மெம்பர் பார்க்கும்போது ஈத்தேன், ஈத்தீன், ஈத்தைன். அடுத்து புரோப்பேன், புரோப்பின், புரோப்பைன், பென்டேன், பென்டின், பென்டைன் அப்படி வரும். அது 6 கார்பன் தான் கெக்ஸ் சொல்லுவோம். அது 7 கார்பன் இருந்தா கெப்டுமோ, கார்பன் 8 இருந்தா ஆப்டுமோ, கார்பன் 9 இருந்தா நானுமோ, கார்பன் 10 இருந்தா டெக்குமோ. அது மாதிரி கார்பன் 11 இருந்தா யூனிடெக், கார்பன் 12 இருந்தா டோடெக்,
கார்பன் 13 இருந்தா ட்ரைடெக். கார்பன் 14 இருந்தா டெட்ராடெக். கார்பன் 14 டெட்ராடெக். அதுமாதிரி கார்பன் 15 அப்படின்னா பென்டாடெக். கார்பன் 16 ஹெக்ஸாடெக். கார்பன் 17 கெப்டாடெக். இப்படி போனா கார்பன் 18 ஆக்டாடெக். கார்பன் 19 நானாடெக். கார்பன் 20 கார்பன்ஸ் இருந்தா ஐகோசன். அதாவது 20 கார்பன்ஸ் அல்கேனா இருந்தா ஐகோசேன், அல்கீனா இருந்தா ஐகோசின், அல்கைனா இருந்தா ஐகோசைன். 20 கார்பன் இருந்தா ஐகோசைன். அதாவது 21 கார்பன் சி 21 கார்பன் இருந்தா கென் ஐகோஸ். அது 22 கார்பன் இருந்தா டோகோசேன். அது கார்பன் 30 இருந்தா ட்ரையாகான். அடுத்தது கார்பன் 40 இருந்தா டெட்ராகான். கார்பன் 15 தான் பெண்டா. கார்பன் 16 தான் ஹெக்ஸா. கார்பன் 17 தான் கெப்டா. கார்பன் 18 தான் ஆக்டா. கார்பன் 19 தான் நானோ. கார்பன் 100 தான் டெட். நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மெயினா ஐபென்டேன் கண்டுபிடிக்க எல்லாம் வேணும். ஃபர்ஸ்ட் 12 வரைக்கும் பார்த்தா போதும். அதாவது கார்பன் 1 மெத்து 2 எத்து 3 ப்ரோப்பு 4 பியூட்டு பென்டு கெக்ஸ் கெப்டு ஆக்டு நானு டெக்கு யூடெக்கு டோடெக். அதாவது கார்பன் 12 வரைக்கும் நம்ம மெயினா கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க படிக்கலாம் படிச்சுக்கலாம், வேணா ஸ்கிப் பண்ண பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப பார்த்தது ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எழுதும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஆல்கஹால் இருக்குன்னா ROH இருக்கும்போது ப்ரிஃபிக்ஸ் இருந்தா கைட்ராக்சின் ஆகும். அதே சஃபிக்ஸ் இருக்கும்போது OL ஆல்னு முடியும். அதே மாதிரி ஆல்டிகைடு இருக்கு. ஆல்டிகைடு ப்ரிஃபிக்ஸா ஃபார்மேல் எழுதுவோம். அதே மாதிரி சஃபிக்ஸ்ல AL எத்தனைல் ப்ரோபனைல் பியூட்டனைல் பென்டனைல் கெக்ஸனைல் கெப்டனைல் அப்படி எழுதும். இப்ப அத ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எப்படி வருது, என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னா சம் காம்பவுண்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் தான் உண்டு. எக்ஸாம்பிள் குளோரோ கேரஜின் வந்து ப்ரிஃபிக்ஸ் மட்டும் தான் வரும். ஃப்ளூரோ குளோரோ புரோமோ அயரோ அதே மாதிரி வரும். அதே மாதிரி மெத்தில் எத்தில் ப்ரோபைல் பென்டைல் அதே மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்கஹால். ஆல்கஹால் ப்ரிஃபிக்ஸ் என்ன எழுதும், சஃபிக்ஸ் என்ன எழுதும். ஆல்கஹால்னா ROH. ஆல்கஹால்னா ROH. ப்ரிஃபிக்ஸ்ல கைட்ராக்சின் எழுதும். சஃபிக்ஸ்ல OL எழுதும். எக்ஸாம்பிள் மெத்தனால் எத்தனால் ப்ரோபனால் பியூட்டனால் பென்டனால் ஹெக்ஸனால் அதே மாதிரி மெத்தனால். எக்ஸாம்பிள் மெத்தனால் எழுதிக்கலாம், எத்தனால் எழுதிக்கலாம், மெத்தனால் எத்தனால் எழுதிக்கலாம், ப்ரோபனால் பியூட்டனால் பென்டனால் ஹெக்ஸனால். இது ஃபுல்லா வந்து ஆல்கஹாலுக்கு. சஃபிக்ஸ்ல OL எழுதுவோம். ப்ரிஃபிக்ஸா இருந்தா கைட்ராக்சின் எழுதுவோம். செகண்ட் வந்து ஆல்டிகைடு. ஆல்டிகைடுனா RCHO. ப்ரிஃபிக்ஸா இருந்தா ஃபார்மைல். ப்ரிஃபிக்ஸ் இருந்தா ஃபார்மைல் எழுதுவோம். சஃபிக்ஸ் இருந்தா AL. மெத்தனைல் எத்தனைல் ப்ரோபனைல் பியூட்டனைல் பென்டனைல் AL ல முடியும். எக்ஸாம்பிள் வந்து மெத்தனைல் அது எத்தனைல் ப்ரோபனைல் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். தேர்ட் வந்து கீட்டோன். கீட்டோன் RCOR. கீட்டோன்னா RCOR. ப்ரிஃபிக்ஸ் இருந்தா ஆக்சோ அல்லது கீட்டோன் எழுதிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் இருந்தா ஆக்சோ அல்லது கீட்டோ. சஃபிக்ஸ் இருந்தா ONE.
எத்தனோன், ப்ரோபனோன், பியூட்டனோன், பென்டனோன், ஹெக்ஸனோன், ஹெப்டனோன் அப்படி வரும். அதாவது CH3 C டபுள் பாண்ட் O CH3 இந்த காமன் நேம் என்ன வரும்? ப்ரோபனோன். அது மாதிரி CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3 இது 2 ப்ரோபனோன், இது 2 பியூட்டனோன், இது 2 பியூட்டனோன். The ketone fourth carboxylic acid. Carboxylic acid na RCOOH. Carboxylic acid na RCOOH. Prefix and the carboxyl எழுதணும். அது suffix and the oic acid எழுதணும். Example methanoic acid, ethanoic acid, propanoic acid. COOH. ஒரே ஒரு கார்பன் மட்டும் இருக்கு, அப்ப மெத்தனாயிக் ஆசிட். ரெண்டு கார்பன்ல எத்தனாயிக் ஆசிட், COOH, CH3 COOH, எத்தனாயிக் ஆசிட், ப்ரோபனாயிக் ஆசிட். அடுத்தது எஸ்டர். எஸ்டர்னா RCOR. எஸ்டர்னா பிரிஃபிக்ஸ் அந்த அல்காசி கார்பனேட். Prefix and the alkali carbonate, suffix and the ethanoate, AT முடியும். ethanoate, propanoate, butanoate, pentanoate. Example இப்ப CH3 COOCH3 இப்படி CH3 COOCH னா இப்ப ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒரு கார்பன், ரெண்டு கார்பன் இருக்கு, இதுல CH மட்டும் இருக்கு. அப்ப CH னா மெத்தில், மெத்தில் எத்தனோயேட். மெத்தில் எத்தனோயேட். அதாவது ஓ கருத்து உள்ளது அல்கைல் குரூப். அல்கைல்னா அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்னா இப்ப CH4 மீத்தேன். CH4 மீத்தேன். இதுல ஒரே ஒரு கைட்டுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு CH3 அதுல C2H5 அப்படி போட்டா வந்து மெத்தில் ஆயிடும், எத்தில் ஆகும். CH3 மட்டும் போட்டோம்னா மெத்தில். அடுத்தது C2H5 அப்படி போட்டாங்கன்னா எத்தில். C3H7 போட்டா ப்ரோபைல். அப்ப இது எல்லாமே ஆர். ஆர் குரூப் அல்கைல் குரூப். சிஸ்து வந்து ஆசிட் குளோரைட். ஆசிட் குளோரைட்னா C டபுள் பாண்ட் O X X இல்ல ஆசிட் கேலைன் எழுதிக்கலாம். C டபுள் பாண்ட் O X C டபுள் பாண்ட் X க்கு பிரிஃபிக்ஸ் அந்த காலோ கார்பனைல். காலோ கார்பனைல். Suffix and the oil halide. Example ethanyl chloride, propanyl bromide. இப்ப CH3 COCl புரியுங்களா? இப்ப ரெண்டு கார்பன் இருக்கு, ரெண்டு கார்பனா எத்து. அப்ப வந்து எத்தனாயில் குளோரைட். மூணு கார்பன் தான் ப்ரோப்பு, ப்ரோப்பனாயில் குளோரைட். நாலு கார்பன் தான் பியூட்டு. இப்ப பியூட்டனாயில் குளோரைட். அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப்ல அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆல்கஹால்ல ROH வந்தா ஆல்கஹால். அதே எஸ்னா இன்ஆர்கானிக்க பொறுத்த வரைக்கும் சல்ஃபர்மோ, ஆர்கானிக்க பொறுத்த வரைக்கும் தயோ. இப்ப RSH வந்தா நேம் வந்து தயோ ஆல்கஹால். தயோ ஆல்கஹால். பிரிஃபிக்ஸ் இருந்தா மெர்காப்டோன் எழுதணும். பிரிஃபிக்ஸ்ல மெர்காப்டோன் எழுதணும். சஃபிக்ஸ் இருந்தா தயால். சஃபிக்ஸ் இருந்தா தயால்னு எழுதணும். அதே மாதிரி RC அமைடு. அமைடு பிரிஃபிக்ஸ் இருந்தா கார்பமைல்.
ப்ரிஃபிக்ஸ் இருந்தா கார்பமைடு, சஃபிக்ஸ் ஆகும்போது அமைடுன்னு எழுதணும். எக்ஸாம்பிள் CH3 C டபுள் பாண்ட் O NH2. இப்ப இதுல எத்தனை கார்பனேட் இருக்கு? 2 கார்பனேட் இருக்கு. 2 கார்பனேட்னா எத்து. அப்ப எத்தனை அமைடு? 2 கார்பன் எத்தனை அமைடு? அதுல CH3 CH2 C டபுள் பாண்ட் O NH2 மொத்தம் 3 கார்பன் தான் ப்ரோப்பு. அப்ப புரோப்பனாமைடு. எத்தனை அமைடு? புரோப்பனாமைடு. அடுத்து வந்து RNH2. RNH2னா அமீன். அமீன் ப்ரிஃபிக்ஸ் ஆந்தா அமினோ, சஃபிக்ஸ் ஆந்தா அமீன். ப்ரிஃபிக்ஸ் ஆந்தா அமினோ, சஃபிக்ஸ் ஆந்தா அமீன். எக்ஸாம்பிள் இப்ப CH3 NH2 இந்த நேம் பாத்தீங்கன்னா மெத்தனமைன். எக்ஸாம்பிள் மெத்தனமைன். ஏன்னா CH3 NHCS இப்படி இருந்தா N மெத்தில் மெத்தனமைன். நேம் வந்து N மெத்தில் மெத்தனமைன். RNH2னா அமினோ, அமீன்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ்ல அமினோ எழுதிக்கலாம், சஃபிக்ஸ்ல அமீன் எழுதிக்கலாம். சரி, அதுக்கு வந்து இவ்வளவுதான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரெண்டுமே சேர்த்து வரும். எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆல்கஹால், ஆல்கஹால்ல கைட்ராக்சி OL ரொம்ப முக்கியமானது. செகண்ட் ஆல்டிகைட் பார்த்தா ஃபார்மைல் எழுதணும், இல்ல ஆக்சோன்னு சொல்லலாம். ஏன்னா சஃபிக்ஸ்ல வந்து AL எத்தனை ப்ரோப்பனேட் பியூட்டனேட் அது மாதிரி பார்த்தோம். இப்போ அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் மட்டும் வரும். சம் ஃபங்க்ஷன் குரூப் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் வரும், சஃபிக்ஸ் எதுவுமே வராது. அந்த ஃபங்க்ஷன் குரூப் எல்லாம் பார்த்துக்கலாம். சம் ஃபங்க்ஷன் குரூப் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் வரும், சஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ அதே ஃபங்க்ஷன் குரூப் என்னன்னா ப்ரிஃபிக்ஸ் ஒன்லி, சஃபிக்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து கேலஜன். ஃபங்க்ஷன் குரூப் நேம் வந்து கேலஜன், அதாவது எக்ஸ். எக்ஸ்ல கேலஜனை பொறுத்தவரைக்கும் ஃப்ளோரின் இருக்கு, குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு, அயோடின் இருக்கு. அப்ப ப்ரிஃபிக்ஸ்ல என்னன்னா ஃப்ளூரோ, சஃபிக்ஸ்ல அதே ப்ரிஃபிக்ஸ்ல குளோரின குளோரோ, புரோமின புரோமோ, அயோடின அயோடோன்னு எழுதணும். ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ CH3Cl குளோரோ மீத்தேன். நேம் வந்து குளோரோ மீத்தேன் எழுதிக்கலாம். CH3 CH2Cl இப்படி இருந்தா குளோரோ ஈத்தேன், குளோரோ ஈத்தேன் எழுதிக்கலாம். அதே மாதிரி CH3, அதாவது நம்ம அப்படியே லாஸ்டா பார்த்தோம் CH4னா மீத்தேன்னு. ஒரே ஒரு கைக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு CH3 மட்டும் போட்டோம்னா மெத்தில் ஆயிடும். CH மட்டும் போட்டா மெத்தில். அதே மாதிரி C2 கைசிஸ்னா ஈத்தேன். இதுல ஒரே ஒரு கைக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு C2 கைஸ்5 மட்டும் போடும்போது எத்தில் ஆகும். அது மாதிரி C3 கைச்சேட்னா ப்ரோப்பைனு. அது மாதிரி C3 கைஸ்7 ஒரே ஒரு போட்டா வந்து ப்ரோப்பைன் ஆகும். அதான் அப்ப CH3 மெத்தில், மெத்தில். அது மாதிரி CH3 CH2 இப்படி போட்டோம்னா வந்து எத்தில். இப்ப மெத்தில்னா ஃபார்முலா என்னன்னா CH3 CH CH3 CH3. இப்போ ஸ்ட்ரெயிட் செயின்ல பார்க்கும்போது எத்தனை கார்பனேட்டும் மொத்தம் 3 கார்பனேட்டும் இருக்கு. 3 கார்பனேட் தான் ப்ரோப்பேன், 3 கார்பனேட்டம்ஸ் இருந்தா ப்ரோப்பேன். 2வது கார்பன்ல CH3 இருக்கு. அப்புறம் 2வது கார்பன்ல இப்போ ப்ரிஃபிக்ஸ் 2 மெத்தில் ப்ரோப்பேன், 2 மெத்தில் ப்ரோப்பேன். அடுத்தது OCH3 வந்தா மீத்தாக்சி. நேம் வந்து மீத்தாக்சி. ப்ரிஃபிக்ஸ் எழுதும்போது மீத்தாக்சி. அதுமாதிரி சஃபிக்ஸ் எழுதும்போது OC2 கைஸ்பென் இப்படி வந்தா ஈத்தாக்சி. நம்ம ஈத்தர் பார்த்துப்போம். ஈத்தர்னா ROR, அதான் ஈத்தர். ஈத்தர் 2 அல்கைல் குரூப் வரும். 2 அல்கைல் குரூப்ல ஃபர்ஸ்ட் CH3 OCH3
CH3 OCH தான். இப்போ ரெண்டு மெத்திலுமே இருக்கு, ரெண்டுமே மெத்தில் தான். அப்போ ஒண்ணு என்ன, மீத்தாக்சி மீத்தேன். நேம் வந்து மீத்தாக்சி மீத்தேன். இல்லைன்னா டைமெத்தில் ஈத்தர், காமன் நேமா தான் டைமெத்தில் ஈத்தர். அதே ஐபேக் நேம் தான் மீத்தாக்சி மீத்தேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ CH3 CH2 OCH3 இந்த காமன் பார்க்கும்போது இப்போ இப்போ ஆக்சிஜனுக்கு லெப்ட் ரைட் பார்க்கணும். லெப்ட் சைடுல எந்த சைடுல கார்பன் ஆட்டம் கம்மியா இருக்கோ அதான் நம்ம ஆக்சிஜன் எடுக்கணும். எந்த சைடுல கார்பன் ஆட்டம் கம்மியா தான் என்னணும் அதான் நம்ம ஆக்சிஜன் எடுக்கணும். இப்போ லெப்ட் சைடுல ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்கு, அதே ரைட் சைடுல இருந்தா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னணும், மீத்தாக்சி ஈத்தேன். இதே மாதிரி காம்பவுண்ட் தான் 1 2 3. அப்ப 2 மீத்தாக்சி புரோப்பேன். இது எல்லாமே வந்து ஈத்தர்ல வரக்கூடியது. அதே மாதிரி இப்போ CH3 இப்போ வந்து ப்ரிஃபிக்ஸ்ல என்னென்ன பார்த்தோம், மெத்தில் எத்தில் ப்ரோப்பைல் பியூட்டைல். அது மாதிரி இதே மாதிரி இந்த குரூப் CH3 அதாவது ஒரே கார்பன் ஆட்டத்தில் ரெண்டு குரூப் சேமா இருந்தா ஐசோம். ஒரே கார்பன் ஆட்டத்தில் சேம் கார்பன் 2 குரூப்ஸ் சேமா இருந்தா வந்து ஐசோ. இந்த நேம் வந்து ஐசோ ப்ரோப்பைல். ஏன் ப்ரோப்பைல்னா வந்து 3 கார்பன் இருக்கு, அதனால வந்து ஐசோ ப்ரோப்பைல்மோ. அது மாதிரி செகண்ட் CH3 இப்படி வந்தா ஐசோ பியூட்டைல். ஏன்னா மொத்தம் 4 கார்பன் இருக்கு. 4 கார்பனத்துல கார்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பன் 2 குரூப் சேமா இருக்கு, அதான் ஐசோ. அப்ப ஐசோ பியூட்டைல். இப்ப இது ஐயூபேக் நேமா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். அப்ப 2 மெத்தில் ரெண்டாவது பொசிஷன்ல ப்ரோப்பைல், ரெண்டாவது செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு. அப்ப 2 மெத்தில் ப்ரோப்பைல். நேம் வந்து 2 மெத்தில் ப்ரோப்பைல். அதே மாதிரி இப்போ வந்து CH3 CH2 இப்போ இத மாதிரி வந்து செகண்டரி பியூட்டைல். இந்த காம்பவுண்ட் நேம் என்ன, செகண்டரி பியூட்டைல். வந்து செகண்டரி பியூட்டைல். அதே மாதிரி CH3 இந்த காம்பவுண்ட் நேம் வந்து டெர்சரி பியூட்டைல். அதான் நீங்க வந்து 12th படிக்கும்போது வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்சரி படிச்சோம். பிரைமரினா CH2 கார்பன் எந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்தாலும் பிரைமரி. அதே மாதிரி CH கார்பன் இந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்தா செகண்டரிமோ. அதே மாதிரி Cல கார்பன் ஃபங்க்ஷன் குரூப் வரும்போது டெர்சரி. அதாவது டெர்சரி பியூட்டைல். இதே ஐயூபேக் நேமா பார்க்கும்போது இப்ப ஸ்ட்ரெயிட் செயின் 2 கார்பன் ஆட்டம் தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட் செயின் 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. அதே பிரான்ச்ட் செயின் இருந்தா 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸ்ட்ரெயிட் செயின் 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. அதே பிரான்ச்ட் செயின் ஆகும்போது 1 2 3 மொத்தம் 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், பிரான்ச்ட் செயின் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எந்த கார்பன் லாங்கஸ்ட் கார்பன் செயினோ அதை நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்னன்னா 2 மெத்தில் ப்ரோப்பைல். நேம் வந்து 2 மெத்தில் ப்ரோப்பைல். அதே மாதிரி CH3 இந்த காம்பவுண்ட் நேம் நியோபென்டைல். மொத்தம் 5 கார்பன் இருக்கு, அதான் நியோபென்டைல். இதே இது ஐயூபேக் நேமா பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் செயின் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு, 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. அதே பிரான்ச்ட் செயினும் 3 கார்பன் ஆட்டம் தான். அப்போ ஸ்ட்ரெயிட் செயின் 3 கார்பன், அப்ப அப்படியே எடுத்துக்கணும். அப்ப இது ஐயூபேக் நேம் 2, 2
டைமெத்தில் ப்ரோப்பைல் 2,2 டைமெத்தில் ப்ரோப்பைல். இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஃபங்க்ஷன் குரூப் பார்த்தாச்சு, நம்பர் ஆஃப் கார்பனேட்டம் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷன் குரூப் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப் எழுதணும், சஃபிக்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப் எழுதணும், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சேர்ந்ததை எப்படி எழுதணும், அது எல்லாமே பார்த்தோம். இப்போ ரூல்ஸ் ஃபார் ஐயூபேக் காம்பவுண்ட்ஸ். ஐயூபேக் காம்பவுண்ட்ஸ்ல ஐயூபேக் நேம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் 1, லார்ஜஸ்ட் கார்பன் செயின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணோம். பிரான்ச் செயினா இருந்தாலும் அதான் எடுக்கணும், ஸ்ட்ரெயிட் செயின்ல கார்பன் ஆட்டம் இருந்தா அதான் எடுக்கணும். லார்ஜஸ்ட் கார்பன் செயின் எக்ஸாம்பிள் இப்போ CH3 OH இருக்கு. இப்போ இதுல பார்க்கும்போது லார்ஜஸ்ட் கார்பன் செயின், இப்போ ஸ்ட்ரெயிட் செயின்ல ரெண்டு கார்பன் ஆட்டம் தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட் செயின்ல 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. அதே பிரான்ச் செயினா இருந்தா மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு? 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்ப நம்ம எடுத்துக்கணும் பிரான்ச் செயினை நம்ம எடுத்துக்கணும். பிரான்ச் செயின் எடுக்கும்போது அப்ப 1,2 3 2 மெத்தில் 2 ப்ரோப்பனால் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன லார்ஜஸ்ட் செயினை நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் அல்பபெட்டிக்கல் ஆர்டர். அல்பபெட்டிக்கல் ஆர்டர் உள்ள ஃபங்க்ஷன் குரூப் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ CH3 CHCl இருக்கு, CH2 CH3 இருக்கு, CH3 இருக்குன்னா இப்போ ஒரே காம்பவுண்ட் 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. என்னென்ன இருக்கு? குளோரோ ப்ரிஃபிக்ஸ்ல குளோரோன்னு எழுதுவோம். அதே மாதிரி இன்னும் ப்ரிஃபிக்ஸ்ல மெத்தில்னு எழுதக்கூடிய 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. இப்போ எப்படின்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுனா ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த், ஃபிஃப்த் பொசிஷன். அது இங்க இருந்து ரைட் சைடு இருந்தாலும் 1 செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து. அப்போ நம்ம ஏதாவது லெஃப்ட் சைடு எடுக்கலாம், ரைட் சைடு ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்போ 2 குளோரோ 3 மெத்தில் பெண்டேன் அப்படிதான் எழுதணும். 2 குளோரோ 4 மெத்தில் பெண்டேன். இதுதான் கரெக்ட், இந்த மெத்தட் தான் கரெக்ட். ஆனா 4 மெத்தில் 2 குளோரோ பெண்டேன் இது வந்து ராங், இந்த மெத்தடு கிடையாது. அதனால இப்படிதான் அல்பபெட்டிக் ஆர்டர் ஃபர்ஸ்ட் இப்படிதான் வரணும். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரைமரியா ப்ரிஃபிக்ஸ், அடுத்து ரூட் வேர்டு, அடுத்து பிரைமரி, அடுத்து சஃபிக்ஸ்ல 2 சஃபிக்ஸ் இருக்கும். சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னா போரோ புரோமோ ஆல்கஹாலே ப்ரிஃபிக்ஸ் வந்தா OH கைடாக்ஸ் எழுதணும். ரூட் வேர்ட்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், சஃபிக்ஸ் வந்தா ஆல்கஹால்னா OL முன்னும், ஆலிகேட்னா AL முன்னும், கீட்டோனா OL முன்னும், கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஆயிக் ஆசிட் நம்ம எழுதலாம். அடுத்து நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷன் குரூப் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் 2 ஃபங்க்ஷன் குரூப் 3 ஃபங்க்ஷன் குரூப் பண்ணா அதுக்கு என்ன ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப், ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப், ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே கார்பாக்சிலிக் ஆசிட் தான் முதல்ல ஃபர்ஸ்ட், ஏன்னா அதுதான் பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே அதிகமா இருக்கும். நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் சல்போனிக் ஆசிட், SO3 கழிச்சுனா சல்போனிக் ஆசிட். தேர்ட் வந்து எஸ்டர். ஃபோர்த் வந்து டேலோ கார்பனேட். ஃபிஃப்த் வந்து அமைட். சிக்ஸ்த் ஆல்கஹால், இது வந்து ஆல்டிகைடு. அடுத்தது கீட்டோன். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், SO3 கழிச்சுனா சல்போனிக் ஆசிட், எஸ்டர் கேலோ கார்பனேட் அதாவது ஆசிட் கேலைடு சொல்ல முடியுது, அமைடு ஆல்டிகைடு கீட்டோன். அடுத்து ஆல்கஹால், தயோ ஆல்கஹால், அமினோ குரூப் NH2
ஆல்கஹால் தையோ ஆல்கஹால், அதுக்கு வந்து அல்கீன், அடுத்து அல்கைன், அடுத்தது அல்கேன், அடுத்தது கேலஜன்ஸ், சாரி அடுத்து ஈத்தர், அடுத்து கேலஜன், அடுத்து NO2 குரூப். இதுதான் ஆர்டர் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், சல்போனிக் ஆசிட், எஸ்டர், கேலோகார்பனேட், அமைடு, ஆல்டிகைடு, கீட்டோனு, ஆல்கஹால், தையோ ஆல்கஹால், அமீனு, அல்கீனு, அல்கைனு, அல்கேனு, ஈத்தரு, கேலஜன், நைட்ரோ காம்பவுண்ட். இப்போ எப்படி நம்ம எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் வரும். எக்ஸாம்பிள் CH2 CH2 COO கழிச்சு ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் வரும். அதாவது இப்ப இந்த காம்பவுண்ட் எடுத்துல ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் வருது. என்னலாம், ஒன்னு கீட்டோன், இன்னொன்னு கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். இப்ப நம்ம எதுல இருந்து நம்பர் கொடுக்கணும் பார்க்கணும். இப்போ 1 2 3 4 இப்படி கொடுத்தா ராங். ஏன்னா ஆர்டர் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நம்பர் 1. அப்போ 1 2 3 4. இப்போ கீட்டோன் வந்து ப்ரிஃபிக்ஸ் எழுதும்போது ஆக்சோன்னு எழுதணும். ஆக்சோ எழுதும்போது அப்போ நேரத்துல 3-ஆக்சோ பியூட்டனாயிக் ஆசிட், 3-ஆக்சோ பியூட்டனாயிக் ஆசிட் எழுதணும். அதே மாதிரி இப்போ இதுல பார்க்கும்போது CH3 இந்த காம்பவுண்ட் நேம் CH2, அடுத்து வந்து CH2, இது CH2, இது CH2, இது CH2, இது CH2, இது CH2. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் என்னெல்லாம் இருக்கு, ஆல்டிகைடு, இன்னொன்னு சைனைடு. சைனைடு ஐபேக் நேம் எழுதும்போது நைட்ரில் எழுதும். சஃபிக்ஸ் இருந்தா நைட்ரில் எழுதணும், ப்ரிஃபிக்ஸ் இருந்தா சைனோன்னு எழுதுவோம். ப்ரிஃபிக்ஸ் இருந்தா சைனோ, சைனைடு வந்து CN, ப்ரிஃபிக்ஸ்னா சைனோ, அதே சஃபிக்ஸ் எழுதும்போது நைட்ரில் எழுதணும். அப்போ இது ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் வருது. இப்ப சைனைடு வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் சைனைடு ஃபர்ஸ்ட் ஆல்டிகைட் முன்னாடி வருது. அப்ப ஆல்டிகைட் முன்னாடி ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 4 5 6. அப்ப 6ல என்னன்னா ஆல்டிகைட ப்ரிஃபிக்ஸ் எழுதும்போது ஃபார்மேட் எழுதணும். அப்போ சிஸ் ஃபார்மேட், சிஸ் ஃபார்மேட், கெக்சேன், ஆறு கார்பன் கெக்சேன், கெக்சேன் நைட்ரில் எழுதணும். சிஸ் கார்பன் கெக்சேன், கெக்சேன் நைட்ரில் எழுதணும். எக்ஸாம்பிளா வந்து இதே மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. CH2 டபுள் பாண்ட் CH, இன்னொன்னு CH C டபுள் பாண்ட் O NH2 CH3. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம ஐபேக் நேம் எழுதணும். ஐபேக் நேம் எழுதும் போது RCONH2, CONH2 தான் என்ன சொல்லணும், அமைடு. CONH2 அமைடு. அமைடு சப்ஜெக்ட்ஸ் எழுதும்போது என்ன அமைடுன்னு எழுதணும். ப்ரிஃபிக்ஸ் எழுதும்போது கார்பமைடு அப்படி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் குரூப் தான் நம்பர் 1, அமைடு தான் நம்பர் 1 கொடுக்கணும். செகண்ட் கைஸ், தேர்டு, ஃபோர்த். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல செகண்ட் ரெண்டாவதுல மெத்தில் இருக்கு. அப்ப 2 மெத்தில் 3 பியூட்டினமைடு, 2 மெத்தில் 3 பியூட்டினமைடு. அதாவது இப்ப CH3 இந்த காம்பவுண்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்
எப்பவுமே ஃபங்க்ஷன் குரூப் முடிச்சுட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் சல்போனிக் ஆசிட், தேர்ட் எஸ்டர், ஃபோர்த் கேலோ கார்பனேட் அதாவது ஆசிட் கேலைட், ஃபிஃப்த் வந்து ஃபோர்த் வந்து ஆசிட் கேலைட், ஃபிஃப்த் வந்து அமைடு, சிக்ஸ்த் வந்து ஆல்டிகைட், செவன்த் வந்து கீட்டோன், அடுத்து அல்கேன் அல்கைன் எல்லாமே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பனுக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்க்கும்போது இந்த காம்பவுண்ட்ல ஆல்கஹால் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ செகண்ட்ல இப்போ ப்ரிஃபிக்ஸ்னா ஆல்கஹால கைடாக்ஸ் எழுதணும், சஃபிக்ஸ் இருந்தா ஓஎல் எழுதணும். சரிங்களா? சஃபிக்ஸ் இருந்தா ஓஎல். அப்ப அல்கீன் இப்போ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? ரூட் 12ல 6 கார்பன் இருக்கு. 6 கார்பன்ல 5th கார்பன் இருக்கு டபுள் பாண்ட் ஈன் இருக்குங்களா? அப்ப 5. இப்போ ஃபர்ஸ்ட் கெக்ஸ் 5 ஈன் 2 ஆல். 5வது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதான் ஈஎன் போனோம். அதே மாதிரி 2வது பொசிஷன்ஸ்ல ஆல்கஹால் இருக்கு, அதான் ஓஎன் இருக்கும். அப்ப கெக்ஸ் 5 ஈன் 2 ஆல். அடுத்து வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2. இந்த காம்பவுண்ட் பார்க்கும்போது இதுலயும் 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. என்னன்னா இருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அல்கீன் இருக்கு. எப்பவுமே கார்பாக்சிலிக் ஆசிட்னா கையோஸ் ப்ரிஃபரன்ஸ், அதான் நம்பர் 1 கொடுக்க போறோம். அப்ப நம்பர் 1 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இதான் நம்பர் 1. அடுத்து செகண்ட் தேர்ட் ஃபங்க்ஷன் குரூப், தேர்ட் ஃபோர்த். இப்படிதான் பிரான்ச் இப்படிதான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த சைடு கார்பாக்சி இந்த சைடு போட்டா அல்கீனை நம்ம விட்டுருவோம். அல்கீனு விடக்கூடாது, அல்கீனு ஒரு ஃபங்க்ஷன் குரூப் தான். அல்கீன் விடக்கூடாது, கார்பாக்சிலிக் ஆசிட் ரெண்டுமே ஆட் பண்ண. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 4 கார்பன் தான் பியூட்டு, அது டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ பியூட்டு 4 ஈன் 1வது பொசிஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. அப்ப பியூட் 4 ஈன் 1 ஆயிக் ஆசிட். செகண்ட் பொசிஷன்ல எத்தில் இருக்கு. அப்ப 2 எத்தில் பியூட் 3 ஈன் 3 ஆயிக் ஆசிட். நம்ம அடுத்த காம்பவுண்ட் CH3 இதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் என்னன்னா அல்கீனே மொத்தம் 3 டைம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அல்கீன்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ரைட் சைடு பார்க்கணும். இப்போ இந்த காம்பவுண்ட் பார்க்கும்போது இதுல மொத்தம் எத்தனை அல்கீன்ஸ் இருக்கு, எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு? மொத்தம் 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. அப்ப 3 டபுள் பாண்ட்ஸ் ஈஎன் எழுதணும். 1 இருந்தா ஈஎன், 2 இருந்தா டைஇஎன், 3 இருந்தா ட்ரை, 1 தான் எப்பவுமே ஈஎன். என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது ஆல்கஹால்னா ஓஎல், எத்தனை நாள் ஆல்டிகேட்னா இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து மொத்தம் 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. 3 அப்போ வந்து ஈஎன் ட்ரை ஈஎன். அப்ப 3வது பொசிஷன்ல இருக்கு மெத்தில், CH3னா மெத்தில். இப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 7 கார்பன் ஆட்டம் இருந்தா கெப்ட். 7 கார்பன் ஆட்டம் கெப்டேன்னு எழுதுவோம். இது கெப்ட். கெப்ட்ல எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு? 3 இருக்கு. அப்ப கெப்ட் 1, 2, 3 ட்ரையின். தேர்ட் பொசிஷன்ல எனக்கு CH3. CH3 மெத்தில். அப்ப 3 மெத்தில் கெப்ட். 1வது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, 3வது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, 5th பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. 1, 3, 5 ட்ரையின். 3 மெத்தில் கெப்ட் 1, 3, 5 ட்ரையின். இந்த காம்பவுண்டுக்கு நம்ம எழுதுனா ஐயூபேட் நேம் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு? ரூட் வேர்டு எத்தனை? மொத்தம் 5 கார்பன் இருக்கு. 5 கார்பன் பென்டேன். 5 கார்பன் ஆட்டம் தான் பென்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் மெத்தில், தேர்ட் பொசிஷன் இருக்கு எத்தில்.
அதாவது சி கழிச்சு போனா மீத்தேனு, சி கழிச்சு ஒரு கார்பன் லெஸ் ஆகினா மெத்திலுமோ, அதுமாதிரி C2 கழிச்சுனா ஈத்தேனு, அதுமாதிரி C2 கழிச்சு போய் வந்து எத்திலுமோ. அதான் ஃபர்ஸ்ட் 1வது பொசிஷன், 3rd 4th 5th 1 2 3 4 5 இல்லைன்னா 1 2 3 4 5. அதாவது இப்போ லெப்ட் சைடு எடுக்கும்போது ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கு, லெஃப்ட் சைடு எடுக்கும்போது ஃபங்க்ஷன் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கு. அதே ரைட் சைடு நம்ம எடுக்கும்போது ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஹையஸ்ட் நம்பர் வருது. அப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துக்கணும். அப்ப செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் எடுத்துக்கணும். செகண்ட் பொசிஷன் எனக்கு மெத்தில் இருக்கு, தேர்ட் பொசிஷன் எனக்கு எத்தில் இருக்கு. அப்ப 2 மெத்தில் 3 எத்தில் பெண்டேன் இப்படி எழுதினா வந்து தப்பு, ராங். ஏன்னா வந்து எப்பவுமே அல்பபெட்டிக் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப 3 எத்தில் 2 மெத்தில் பெண்டேன், மேலும் 3 எத்தில் 2 மெத்தில் பெண்டேன், 3 எத்தில் 2 மெத்தில் பெண்டேன், இதான் ரைட். இது எல்லாமே இப்ப பார்த்து எல்லாமே அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் வந்தா நாம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குவோம். அடுத்து பார்க்கும்போது அரோமேட்டிக் காம்பவுண்ட், அதுக்கு அடுத்து பார்க்கும்போது அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதே மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. CH CH OH. இப்போ இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம், 2 ஹைட்ராக்சி ப்ரோபனாயிக் ஆசிட், இந்த மாதிரி பார்த்துக்கலாம்.